நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க. அதே பையனை இன்னொரு பொண்ண லவ் பண்றா. இப்ப அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து அந்த பையன பத்தி விசாரிக்கிறா. ஆனா ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு நீங்க அந்த பையன லவ் பண்றதெல்லாம் தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன ரீப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. இப்போ இதே இன்சிடென்ட் சங்க காலத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஆட்டனத்தி ஆதிமந்தி காதல் கதையோட பாகம் 2. நீங்க பார்ட் 1 என்ன பார்க்கல அப்படின்னா நம்மளோட பேஜ்ல இருக்கு, மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். இப்போ காவேரி இறந்து போனா அவ கூட போன ஆட்டினத்தையும் இறந்துதான் போயிருப்பானி மறுபடியும் ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் ஆதிமந்தி, இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன், என்னோட காதலனான ஆட்டினத்தை அடிச்சிட்டு போன இந்த காவேரி யாரு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நானும் போய் அவனை தேடி பார்க்க போறேன்னு கிளம்புறா. ஒரு அரசனோட மகள் கல்வி கத்துக்கிட்டு அந்த கல்வியிலையும் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண் இப்படி தன்னோட காதலனுக்காக ஊர் ஊரா போறத பாக்குற பெண் புலவர்கள் எல்லாருமே அவளை வாழ்த்தி நிறைய பாடல்களும் இந்த டைம்ல பாடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆதிமந்தி வருஷ கணக்கா தன்னோட காதலனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கிராமத்துல மருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவ சந்திக்கிறா. சந்திச்சு தன்னோட காதலனான ஆட்டனத்தைய சில காலத்துக்கு முன்னாடி காவிரி ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு வந்துட்டு நீங்க அவனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க அந்த மருதியோட முகம் அதிர்ச்சி அடையுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. ஆட்டனத்தி ஆத்துல அடிச்சிட்டு போனாப்போ அவன் வந்து மருதி இருக்கிற ஊர்ல தான் கரை ஒதுங்கி இருப்பான். அவனை பார்த்ததும் மருதி தான் அந்த நேரத்துல அவனோட உயிரையும் காப்பாத்திருப்பா. அதுக்கப்புறம் ஆட்டனத்தி மருதியோட வீட்டுல தான் தங்கி இருப்பான். இந்த நேரத்துல தான் மருதிக்கு ஆட்டனத்தி மேல காதலும் வளருது. இப்போ இந்த ஆதிமந்தி ஆட்டனத்தை தேடி வந்திருக்கிறத பாக்குற இந்த மருதிக்கு அவன் மேல ரொம்பவே இரக்கம் வருது. ஒரு பக்கம் தனக்கு ஆட்டனத்தி மேல இருக்கிற காதல், இன்னொரு பக்கம் ஆதிமந்திக்கு அவன் மேல இருக்கிற காதல், ரெண்டையும் பார்க்கும்போது எது சிறந்ததுன்னே மருதியால கண்டுபிடிக்க முடியல. மருதி நினைச்சிருந்தா ஆதிமந்தி கிட்ட ஆட்டனத்தியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல ரொம்ப நேரம்லாம் எடுத்திருக்காது. இருந்தாலும் ஊர் உலகம் எல்லாம் ஆட்டனத்தி இறந்து போயிட்டான்னு சொன்ன அப்புறமும் கூட ஒரு நம்பிக்கையோடு இந்த காவேரியாரு தன்னோட ஆட்டனத்தையே திரும்பி கொடுக்கும்னு வந்திருக்கா. அதனால இந்த ஆட்டனத்தி நமக்கு சொந்தமானவன் கிடையாது, ஆதிமந்திக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறா மருதி. அதே நேரத்துல மருதி ஆட்டனத்தி மேல வச்சிருக்க காதல் உண்மை அப்படின்னும் அவனை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க விருப்பமும் இல்லாம தன்னோட காதலை எப்படி தியாகம் பண்ணாலோ அதே மாதிரி அந்த காவிரி ஆத்துல விழுந்து தன்னோட உயிரையும் தியாகம் பண்றா. இந்த மருதி மாதிரி கேரக்டர்ல நிறைய பேர் இருப்பாங்க. என்னதான் உண்மையா லவ் பண்ணியிருந்தாலும் இன்னொருத்தருக்காக தன்னோட காதலியே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச மருதி கேரக்டர்ல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்ல மருதியை பார்க்கும்போது உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.